எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, ராணவ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்மளுடைய ரயான் அவர்களுடைய வயிற்றை பிடிச்சி அமுக்குனார் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றை பிடிச்சி அமுக்குனா ஜோக் ஆகாதா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து கேட்குறாங்க. நீ பாத்தியா அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா ராணவ் அவர்கள் வந்து கேட்குறாரு. ஓகேவா, எனக்கு என்னமோ வந்து பார்த்தோன்னா இந்த கோவா கேங்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, அப்புறம் ராணவ், இவங்க 4 பேர் வந்து பார்த்தோன்னா கண்மூடித்தனமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கிறாங்க அப்படின்னு தானே சொல்லி ஆகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ராணவ் அவர்கள் வந்து கை கலப்பு பண்ணார், அதாவது அடிக்க வந்தார். அப்போ வந்து பெருசாக யாருமே ரியாக்ட் பண்ணல. உடனே இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னோன்னா ஒட்டுமொத்த பேர் வந்து சேர்ந்துக்கிட்டே இவரை போய் அடிக்கிறது அப்படின்றது தப்பு தான். ஓகேவா, தப்பு தான். பட் ஆனால் எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம நம்ம வந்து கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. இவர் அமுக்குனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, இப்போ இவர் அமுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 2 பேருக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து ஃபைட் நடக்குது. இப்போ ஏதோ ஒரு வார்த்தையை விடுறாரா என்னன்னு தெரியல, இன்னும் கட் பண்ணுறாப்புல இருக்குது. எப்படி நீ சொல்லுவேன்னு உடனே சௌந்தர்யா வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல ஏதோ ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காண்டி உள்ளே வந்து கற்றுது. இல்லை நம்மளுடைய ஜாக்லின், அதாவது அந்த கேங்கில் உள்ள ஒரு ஆளை வந்து இது பண்ணோன்னா அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு வராங்களா, இல்லை ஸ்கோர் பண்ணணுன்னு கத்துறாங்களான்னு தெரில. ஆனால் வந்து பார்த்தோன்னா அக்கா கத்திக்கிட்டு உள்ளே வருது. ஓகேவா, இதேமாரி வந்து நடக்குது. அப்புறம் சாரி ஜாக்லின்னு ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்று பலார்னு அடிச்சுட்டு நான் சாரி சொல்கிறேன், ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் சாரி பூரிலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்மளுடைய சௌந்தர்யாக்கா வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் யார் மேலே தப்பு இருக்கும் தப்பு இருக்காது அப்படின்றத நம்ம ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் கரெக்டாக வந்து சொல்ல முடியும். இப்போ நான் சொன்னது கூட 1-2 தப்பாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே கட் பண்ணி தான் இவங்க சேர்த்து ப்ரோமோன்னு போடுறாங்க, பார்க்கவே கடுப்பாக வரும். பட் ஆனால் இன்றைக்கி தரமான சம்பவம் இருக்குது ஃபுல் எபிசோடில். வெயிட் பண்ணி மறக்காமல் பார்ப்போம். வேறு எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு? சௌந்தர்யாக்கா, இல்லை ஜாக்லினுக்கா, ராணவ் அவர்களுக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுபோல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா.